நல்ல மழை அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா மல்கோவா மரம் நம்மள்கிட்ட ஒரு 2 மரம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நீண்ட நாளாக இருக்குது. பலாப்பழ மரமும் இருக்குது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பலாப்பழம் நான் வாங்கி வேறு எங்கேயும் சாப்பிட்டதில்லை. வெளியில் விற்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மரோட டேஸ்ட்டே தனி, சூப்பராக இருக்கும். அப்படி ஒடிச்சு திங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டோம்னா, அதாவது பலாச்சொலையை வந்து கொலன்னு சாப்பிடாம, ரொம்ப ஸ்வீட்டாகி கொலன்னு சாப்பிடாம, அது லைட்டாக பழுத்தோடனே அதை தின்னு பார்க்கும்போது அப்படியே கடிக்கும் போது செமையாக இருக்கும். தேங்காய் சில்லை கடித்தோம்னா எப்படி கடிப்போம், அது மாதிரி இருக்கும். இந்த பலாப்பழத்தை சொலையை கடிக்கும்போது கடித்து சாப்பிடணும். அந்த ஸ்டேஜில் அதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மழை தான் ரொம்ப பெஞ்சிட்டு இருக்குங்க, ரொம்ப பெஞ்சிட்டு. காலையிலேருந்து இந்த டிட்வா புயல்னால ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு. தொட்டியில் வேற தண்ணி, மழை தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குங்க. போர் தண்ணி தொட்டி குளிக்கும்போது செம்மையாக இருக்கும். அது அழகு வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த தென்னமலை பாருங்கள், 2 வருஷம் ஆச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த தென்னமலையெல்லாம் நான் தான் பதியம் வச்சேன். 100 தேங்காய் வந்து பதியம் வச்சு முளைக்க வச்சேன். அதை எடுத்து அடுத்த இடத்துல போடணும், வயலில் போடணும், கரெக்டான இடத்துல போடணும்னு சூஸ் பண்ணவங்களையுமே 2 வருஷம் ஆச்சு. இப்போ கண்டிப்பாக கடலை போடுறதுக்கு முன்னாடி கடலை போட்டுட்டு கூட ஆளை வச்சு குழி பறித்து அதை போட்டுறணும் இந்த தென்னமலையை. ஏன்னா இதுக்கு மேலே விட முடியாது, இப்போயே மரம் மாதிரி உயரமாக ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு 65 கன்று போல் இருக்குது. 6ஆம் மூக்குன்னு சொல்லுவாங்க. அதை தேங்காய் வச்சு ஒரு 6 மாதத்துலேயே அந்த கூர் மூக்கு வரும். அந்த டயத்துலேயே வந்து நம்ம வந்து அதை பதியம் போட்டோம்னா நல்ல நேரம்லாம் பெரிய ஹைட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா இதோட போட்டு ஒரு 30 தென்னம்பிள்ளைய வேறு இடத்துல போட்டிருந்தேன், 30 பிள்ளைய. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். அது நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ இதை வந்து இடத்த மாற்றி ஊனிட்டேன்னா கண்டிப்பாக இதுவும் நல்லா காய்க்கும். இது நெட்டை குட்டை ரகத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வயசில் உள்ள மரத்துலேருந்து தான் நம்ம இதை எடுத்து பதியம் போட்டிருக்கோம். நல்லா காய்க்கும், நல்லா புயல் காற்றுக்கெல்லாம் நிற்கிது மரம், நல்லா ஸ்ட்ராங்காக. அந்த மரத்தை கூட காமிக்கிறேன். தென்னம்பிள்ளை போடும்போது கூட நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நெட்டை குட்டை, ஹைட்டு நல்லா போகும், நல்லா காய்க்கும். இதோட வயசு வந்து கிட்டத்தட்ட இதோட பெரிய மரம்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 65 வருஷம் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு 60 நாச்சு இருக்கும், 60 to 65 சரியான ஹைட்டு. கஜா புயல்லாம் வரும்போது ஒரே மரம் தான் சாஞ்சிச்சு, பாக்கி மரம்லாம் அப்படியே இருந்துச்சு. அந்த மாமரம் பார்த்திங்கன்னா பங்கனாப்பள்ளியும் இருக்குது. நம்மள்ட்ட 9 வெரைட்டி மாமரமே இருக்குது. நான் ஒன்றா காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இது பலாப்பழம் 3 மரம் பலாப்பழம் கன்று வச்சோம். இது எங்கள் தாத்தா வச்சார். ஸோ அது இன்னும் இந்த வருஷம் தான் காய்ச்சிச்சு ஒன்று. தேங்காய் இப்போ எல்லாம் பிடுங்கிறது இல்லை. பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், அவரெல்லாம் அசால்ட்டாக இந்த மரத்தில் ஏறிட்டு இறங்கிடுவார். 50 ரூபா கொடுப்போம் ஒரு மரம் ஏறுறதுக்கு. அசால்ட்டாக ஏறி பிடுங்கி போட்டு போவார். மற்றபடி ரேரு தான், அதான் விழுகிறத நாங்கள் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒரு 50 மரத்துக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு 20-25 மரம் தான் இருக்கும். பாதி மரம் காய்க்கலைன்னு வறட்சியாக இருக்கும்போது வெட்டிட்டோம். அது வெட்டாமல் இருந்தால் கூட நேரம் அதுவும் காய்ச்சிருக்கும். ஓகே, பார்க்கலாம். சவுண்டை பார்த்தீங்களா? இந்த மட்டையில் முன்னாடியெல்லாம் கீத்தில் பின்னி தான் கீத்து வீட்டில் வளர்ந்தோம், நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். சாணி கரைச்சி வாசலில் போட்டோம். இந்த செல் ரேடியேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குதுங்கிறாங்க.
சாணியோட தன்மையை வந்து அதுவும் மாட்டு சாணியில் வந்து இந்த ரேடியேஷன் கதிர்வீச்சிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்குமா. ஸோ அதெல்லாம் ஒரு சில சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கீத்தெல்லாம் போயிருச்சு, மாடெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஸோ மாடு வச்சு நம்மளால் நிர்வாகமும் பண்ண முடியலை. வயல் கருத இருக்கும்போது வயல் வைக்கல சுருட்டவங்களையும் மழை பெஞ்சு வைக்கல சுருட்ட முடியாமல் போயிடுது. ஸோ பார்ப்போம், இயற்கை சீற்றத்தில் தானே நம்ம பிறந்தோம் வாழ்கிறோம், அதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது. மற்றபடி என்ன நடக்குதோ அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஏற்றுக்கிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக வாழணும். மற்றபடி ஒன்றும் புறமா போடுறதோ போட்டி இருக்க வேண்டியதான். அது வந்து நல்ல விதமான போட்டியாக இருக்கணும், பொறாமையோட போட்டியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் பண்ணலான்ட்டு வாழைக்காய்க்கு அலக்கு வந்து வீட்டில் கிடக்கு. அதனால் சரி இந்த வாழைக்காய் அறுக்கிறதுக்கு இந்த அலக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். சும்மா இந்த சைட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் தவ்வி அதை அறுக்கணும், அவ்வளோதான். ஒரே இல்லை அறுத்தாச்சு, 3 வாழைக்காய் விழுந்துருக்கு. இன்னும் எத்தனை வாழைக்காய் அதை அறுக்கிறேன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 2 அறுக்கலாமா? ஓகே, 2 3 அவ்வளோ போகுது, 2 தான். ஓகே, 5 வாழைக்காய் போதும். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேலை, இந்த இடம் கடலை போட போகிறோம், ஆனால் வேலை டிலே ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். சல்லையான வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், விதைக்கடலை அடிக்க வந்த மிஷினுக்கு இதான் விதை மிஷின் அடிக்கிறது. கடலை அடித்ததில் வந்து இப்படி அரிசி கொட்டும். இதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா சுருங்கல் அரிசி கொட்டும். நான் ஒரு 1 hour 2 hours ஆச்சு. இப்போ தான் மொதல் டைமாக இந்த சீசனில் தான் கடலை அடிக்க போகிறேன். ஏற்கனவே 5 மூட்டை அடிச்சிருந்தாங்க, இந்த பெல்ட் அறுந்துருச்சுன்னாங்க, அதனால் அதை சீர் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அண்ணன் அதை சீர் பண்ணிட்டாரு. இப்போ அந்த பெல்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணாச்சு, இப்படி எதாவது மாட்டணுமா? இப்படி கயிறு கட்டி தான் மாட்டணுமாண்ணே? சரி சரி, கயிறு கட்டி தான் இழுக்கணுமா? பெல்ட் இங்கே கரெக்டாக இருக்குது கீழே. ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால அண்ணா என்னண்ணா பெல்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்கா? இப்போ லூஸ் பண்ணணுமா? பண்ணிக்கலாம்ல? சரி சரி. எத்தனை வருஷமாக அண்ணனை இருக்கீங்க இங்கே? கடலை மிஷின் இருக்குது 34 வருஷம். மாவு மில் அரைக்கிறது இருக்குது, மிளகா மில் இருக்குது, அங்கிட்ட நெல் அரைக்கிறது இருக்குது, நெல் தூத்துறது, இது அரிசி சலிக்கிறது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குருணை கல் வந்து சலிச்சிட்டு அரிசி க்ளீனாக பண்ணுற மிஷின் இருக்குது. கல்லை நீக்கிட்டு அரிசி மட்டும் வரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல் அரைச்சிட்டு அரிசி அந்த இதில் பக்கெட்டில் கொட்டுவாங்க மேலே, அது வந்து அரிசி இங்கே கொட்டும். அதை சலித்து அரிசி நல்ல அரிசி இங்கே விழுவும், குருணை வந்து இந்த ஓட்டையில் விழுவும். இதுதான் நெல் அரைக்கிற மிஷினு. இந்த இடத்துல நெல்லை வந்து இங்கே நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா நேராக அதில் அரைச்சி அரிசி வந்து இந்த வழியாக விழுவும். இந்த பக்கெட்லேருந்து எடுத்து இது வந்து இந்த மிஷினில் கொட்டினோம்னா இது அரிசி தனியாக குருணை தனியாக கொட்டிடும். ஆமாம், இதில் தான் அந்த நெல்லை கொட்டும்போது தவிடு இந்த சைடு விழுவும். ஆமாம், தவிடு இந்த சைடு விழுந்துடும். இந்த ஸ்கேலில் தான் கரெக்டான ஸ்கேல், இதில் தான் இடம் வச்சு கொடுப்பாங்க. இது 20 கிலோ கல், இதுவும் 20 கிலோ கல்,
இதை பார்த்திங்கன்னா 10 கிலோ கல், இது 50 கிலோ கல். இப்படி மாட்டி விட்டு எடையை வச்சோம்னாலே தெரிஞ்சிடும்.